ஆளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமான ஜோதிடர் ஸ்ரீ குருமணி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமானுடைய காது செவிக்கு போகும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே எப்படி அனைவருக்குமே இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில இந்த பயிற்சி முக்கியமான பயிற்சி. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. 1, அந்தஸ்து இல்லாத மனிதனே கிடையாது. 2, தொழிலும் ஆசையும் 2ம் பார்க்கிறாங்க. இது எப்படிப்பட்ட யோகத்தை ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கொடுக்க போகுது. எப்படி உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். வீடு கொடுத்த அதிபதி சிவராஜ யோகத்துல ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரை சூப்பரா உட்கார்ந்து இருக்காரு. இது 1 யோகம். அடுத்து நீசமான சுக்கிரன், எல்லாருமே நீசன் சொல்லுவாங்க. இது இங்க நீசமான வேலை செய்யாது. வக்ரசனி பார்வையில இந்த சுக்கிரன் கால சக்கரத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிர பகவானை பார்க்கிறார். கால சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் சனி பகவானை பார்க்கிறார். அப்ப இந்த 2 பார்வை எப்படி பாருங்க, பணம், பொருள், ஆசை, லாபம் எல்லாமே ஒண்ணு கூடி வருது. இது 12 ராசிக்கும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஏன் சுக்கிர புத்தி, சுக்கிர தசை, சனி புத்தி, சனி தசை வந்தா ஏன் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குறாங்க? நமக்கு எதுவும் யோகம் வராதா? அப்படிப்பட்ட யோகம் இந்த சுக்கிர பயிற்சியில யாருடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கோ பயங்கரமான ஒரு லாபத்தை பார்க்க போறாங்க. அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால சக்கரத்தின் 9வது ராசி தான் தனுசு ராசி. எப்போதும் பாருங்க, நல்ல ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி இவங்களை மாதிரி யாரும் தன்னம்பிக்கையே இருக்க முடியாது. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும் பயங்கரமா டேலண்ட் அறிவாக யோசிக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா தனுசு ராசி மட்டும்தான். பயங்கரமா அறிவா திங்க் பண்ணுவாங்க தனுசு ராசியை பொறுத்தவரை. ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுல பின்வாங்க மாட்டாங்க. குறி வச்சு ஒரு விஷயம் இறங்கிட்டு அதை முடிக்காம வெளில வர மாட்டாங்க. தான் தனுசுக்கு பிடிச்ச விஷயம். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி கேந்திர யோகத்துல 10ஆம் இடத்துல சுக்கிரன். உங்க ராசி பிரகாரம் பாருங்க, உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி. நீங்க எப்படிப்பட்ட வேலை பார்ப்பீங்கன்னா சுக்கிர பகவானை தான் இப்ப பார்க்கணும். இன்னைக்கு என்ன வேலை பார்ப்பீங்க அப்படின்னு யாரை பார்க்கணும்? சுக்கிர பகவானை பார்க்கணும். அடுத்து 11ங்கிறது என்ன? லாபத்தை, பொருளாதாரத்தை, வருமானம், இன்கம், மூத்த சகோதரர், பெருங்கொண்ட பணம், படிப்பு, கல்வி, இல்லை உத்தியோகம் எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்துமே 11ஆம் இடத்துல அடங்கியிருக்கு. அதுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். 6 என்ன இருக்கு? எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனை ஜெயிப்பீங்க எல்லாமே 6ஆம் இடத்துல அவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கு. இதுக்கெல்லாம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். ஒரு மனிதனுக்கு ஆசையை தூண்டுறது யாருங்க? சுக்கிரன். யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது, தெரியுங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசையை காட்டுறதே சுக்கிர பகவான் தான். அவர் எங்கேயா போய் உட்காந்துருக்காரு தெரியுமா? 10ஆம் இடத்துல போய் நீசமாயி சனியுடைய பார்வையில உங்க அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அந்த சனியும் சுக்கிரனும் நேரடியா பார்த்துக்குது பாருங்க. எப்போதுமே சனி சுக்கிரன் நட்பான கிரகம். உங்க வீடு கொடுத்த அதிபதி, உங்க ராசி அதிபதியான குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு 8ஆம் இடத்துல. இதை மறந்துடக்கூடாது. சிவராஜ யோகமும் அங்க இருக்கு. பாக்கியாதியோட சேர்ந்துதான் இந்த குரு உட்காந்துருக்காரு இந்த சுக்கிர பயிற்சியில. ஏன் நான் அதை சொல்றேன்னா, ஏன்னா இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. நீங்க திசாபுத்தியை மட்டும் பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லை. நான் ஓப்பனா சொல்லணும், வேலை இல்லை. வேலையை விட்டுருப்பீங்க. ஏன்னா இப்ப சனிபான் வக்ரமானார் பார்த்தீங்களா? அப்ப வருமானம், குடும்பம், இன்கம், சகோதர உறவு, டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாரும் மருத்துவ செலவு, வரைய செலவு, இல்லை வேலையை விட்டுருப்பீங்க. இல்ல வீடு இடத்து பூமியில ஒரு கலகமோ, ஒரு அவமானமோ, தடையோ, கடனோ, பகையோ ஏதாச்சும் ஒரு தரங்களை நீங்க சந்திச்சிருக்கணும். தனுசு ராசி நீங்க கேட்டு பாருங்க, உங்க மேல வழக்கு இருக்கும் பாருங்க. ஏதாச்சும் வழக்கோ, தடையோ, தாமதமோ, பிரச்சனை ஏதாச்சும் யாருடைய பிறப்பு ஜாதக திசாபுத்தி சரியில்லை. நான் எல்லாத்துக்கும் சொல்லலை. உங்க ஜாதகத்துல கிரகமிப்பு யாருக்கு சரியில்லை? ஏன் எல்லாருமே ஜாதகத்தை பாருங்கிறேன். ஏன்னா நீங்க சொல்றீங்க, இது நீங்க சொல்லக்கூடிய பொது பொருளே கரெக்டா இருக்கதான் கால் பண்ணுங்கிறீங்க. நீ தயவு செய்து நிறைய பேர் ஜாதகத்தை மறந்துடுறீங்க. ஒண்ணும் இல்லைங்க, டக்குன்னு ஒரு யோகம் வரும். திடீர்னு கஷ்டப்படுவாங்க, திடீர்னு உங்களுக்கு நல்ல யோகம் வரும். அப்ப ஜாதக தசாபுத்தி மாறும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையே மாறும். இப்ப பாருங்க, நல்லா 10ஆம் இடத்துல நல்லா தான் இருக்காரு சுக்கிர பகவான். இதுல கெட்டது சொல்ல முடியாது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? தனுசு ராசிக்காரங்க. இப்ப 8ஆம் இடத்துல அவர் எங்கே பார்க்க 2ஆம் இடத்தை பாக்குறாரு பாத்தீங்களா?
அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு வேலை செய்யாது, குருவுடைய பார்வை இருக்குது. குரு போகக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். இதுக்கு முன்னாடி புதன் வக்கரமா இருந்தார். எப்படி புதன் வக்கரமா ஆகக்கூடாது, உங்க ராசி வக்கரமா உங்க நிக்கக்கூடிய நட்சத்திரம் வக்கரமா இருக்கும்போது இங்க நிறைய தடங்களை கொடுத்துட்டாரு. எதிர கொடுக்கும், தொழிலையும் வருமானத்தையும் எல்லா தடங்கள் கொடுத்தாருமே நல்லா இருக்கும் வருமானம். ஒண்ணும் இப்ப இடம் வாங்குவீங்க, இடம் பூமி நகை பொன் பொருள் சேமிப்பு அதிகமா இருக்கும். இது சுக்கிரவேதி நடந்துதான் யாராலையும் மாற்ற முடியாது. 11 கூடையவர் வருமான அதிபதியான 2ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரபான் பார்ப்பதால் நீங்க வருமானம், இடம், பூமியில் உள்ள சொத்துல உள்ள வில்லங்கம், கேசு பிரச்சனை நீங்க சரி பண்ண போறீங்கன்னு காட்டுது. இதுதான் விதி. இதை எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க அப்பா சொத்தா இருக்கணும், தாத்தா எந்த சொத்தா இருக்கணும், வழக்கு உங்க மேல போறதா வழக்கு எடுத்து நடத்தி பாருங்க. கேஸ்ல நீங்க ஜெயிக்கலாம்னு திருப்பி கேளுங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஒண்ணு ஆகஸ்ட் 11 ஜெயிப்பீங்க, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாசம் 23 நீங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, வண்டி வாங்கலாமா, வாங்கலாமா, இதுதான் வாங்கணும். இது வேற வழியே கிடையாது. நீங்க வாங்கிதான் ஆகணும், யாராலையும் தடுக்க முடியாது. 4ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்தை ஒரு புதனுடைய சாரத்தை வாங்கி பார்ப்பதால், அடுத்து சுக்கிரபான லாபஸ்தான அதிபதியை நேர 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து வாங்கக்கூடிய யோகம் தேடி வருது. நீங்க வாங்க போறீங்க. அதுக்கான அமைப்பு சூப்பரா இருக்கு. பாத்து, என் நீசமான சுக்கிரன் வேலை செய்யாது, நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள உள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை நாளையில நீங்க கேட்டு பாத்துங்க. மனைவிக்கு மருத்துவ செலவு இல்ல கணவனுக்கு மருத்துவ செலவு இப்ப 2 மாசம் நடந்திருக்கும் உங்க லைஃப்ல. நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க, சொல்லுவாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசிக்கிறேன். விவரம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கஷ்டம் சொல்ல முடியும். காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லிடுங்க. ஆகஸ்ட் 30 குழந்தைக்கான ஆப்ஷன் கண்டிப்பா மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் எங்க போய் உட்காந்துட்டாரு. ஒண்ணு மண்மனை வீடு வாங்கணும், இல்ல குழந்தை பாக்கிய ஆப்ஷன் நடக்கணும், இல்ல காதல் திருமணம் கைக்கூடி வரணும், இல்ல அரசாங்க மனைவி வரணும், இல்ல மருத்துவர் சார்ந்த மனைவி வரணும், இல்ல மருத்துவ சார்ந்த கணவர் வரணும். யாருக்கு? தனுசு ராசி. கண்டிப்பா நடக்கும். சுபகாரியம் இருக்கு. நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க, வெளியூர்ல வேலை பாக்குறவங்க, உங்க வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரும்னு சொல்லிருங்க. நிறைய பேருக்கு வரப்போகுது. சூப்பரா இருக்கு கிரகமைப்பு. ஏன் ப்ரொமோஷன் வரும்? எதை வச்சு சொல்றீங்க ப்ரமோஷன் வரணும்? நல்லா பாருங்க. ப்ரமோஷன்ங்கிறது 11ஆம் இடமா? யார பாக்குறாரு? நேர சனிபான பாக்குறாரா? வேலை அதிபதிய சனிபான பார்த்தா என்ன ஆகும்? ப்ரமோஷன் வருமா வராதா? அது இல்லாம குரு பகவான் பாருங்க, நேரம் எங்க இருந்து பாக்குறாரு? 4ஆம் இடத்தை அவர் பாக்குறாரா? அவர் யாரோட சேர்ந்திருக்காரு? சிவராஜ யோகத்துல 9ஆம் வீட்டுக்கு பாக்கிய அதிபர் சேர்ந்திருக்காரா? அடுத்து 10ஆம் வீட்டுக்கு பட்டம் பதவி புகழ் அந்த சதவீதம் சேர்ந்து புதனோட சேர்ந்திருக்காரா? அப்போ வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் வருமா வராதா? இப்படிதான் உங்களுக்கு நான் கேட்பேன். கண்டிப்பா வரும். அவங்க எல்லாமே ஆதாரத்தோட சொல்றாங்க. அந்த கிரகமைப்பு இப்படி இருக்குது, இது நடக்கணும். ஜாதல சரியில்லாம் நடக்காது. தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. தொழில் பண்ணக்கூடிய நம்ம ஜாதபாதி தசாபதி அர்த்தாஷ்டம் சனி எப்படின்னு பாத்துக்குங்க. அர்த்தாஷ்டம் சனி நல்லா சனி புத்தி வந்தா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துக்கிறோம். ஜாதத்தை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். கமிஷன் யாரும் நல்லா இருக்கும், மருத்துவத்துறை நல்லா இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் நல்லா இருக்கும், மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும், ஆசிரியர் துறை நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை எடுத்து பாருங்க, அடிக்கலாம் திருப்பி கேளுங்க. கண்டிப்பா நிறைய சான்ஸ் இருக்கு. லாட்ரிக்கான ஆப்ஷன் இருக்கு இருக்கு இருக்கு. 11 கூடையவர், நான் காரணம் சொல்றேன் பாருங்க. 11 கூடையவர் 2ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவானை பார்ப்பதால், எப்படி லாபஸ்தான அதிபதி வருமானத்துக்குள்ள அதிபதிய சனி பகவானை பார்ப்பதால், சனி சுக்கரன் யாருக்கு ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்களுக்கு லாட்ரி யோகம் அடிக்க போகுது. அப்ப ஜாதகத்துல என்ன பண்ணணும்? சனி புத்தி வருதா, சுக்கிர புத்தி வருதா, சனி தசை வருதா, சுக்கிர தசை வருதா பார்த்துக்கிட்டு உள்ள எடுங்க. போலன்னா மாறாது. உங்களுக்கு என்ன ராசியான என்ன நம்பரை கரெக்டா பார்த்துக்கிட்டு சூஸ் பண்ணி போட்டா அடிக்கும் லாட்ரி. அதுக்காண்டி அதிலே படத்தை விட்டு வரைய வேணும். ஜாதகத்தை முப்பிடுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். ஐடிஎஃப் எல்லாம் நல்லா இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லா துறையும் தான் சொல்றேன். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன். இப்ப நட்சத்திரத்துக்குள்ள பெறுவோமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மூல நட்சத்திரம். நீங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும். நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். இந்த நட்சத்திரம் பிறந்தா இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பயங்கரமா யோசிக்க முடியாது. நல்லா திறமையா யோசிப்பாங்க. நல்லா பிடிச்ச நட்சத்திரங்க. நமக்கு பயப்பட மாட்டாங்க. பயம்னா என்ன தெரியாது. மூல நட்சத்திரம் பிறந்துட்டாவே. இப்ப பாருங்க, சூப்பரான ஒரு நல்ல செலவு. நான் சுபகாரியம் சுப செலவு, வீடு இடம் பூமி நல்ல விஷயம், நல்ல காரியம், தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு? மூல நட்சத்திரம் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அது படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வருமானம் இருக்கும், வீடா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், எல்லாம் நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. மெயினா மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, அடுத்து இரும்பு சமத்துவத்துறை, டிரைவிங் வேலை, கலைத்துறை எல்லாம் சூப்பரா இருக்கும். மூலத்துல எல்லாத்துக்கும் நல்ல ஒரு யோகம் இப்ப தெரியுது. வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வரும், தொழில் நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும்.
அடுத்து பூராட நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், திறமையான குணம், நிறைய கற்பனையான குணம். நீங்க கேட்டு பாருங்க. கொஞ்சம் போராட்டத்தை பார்த்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் நீசமாகிறாரு. காசு பணம் கொடுக்க வாங்குறது இல்ல, உடல் ரீதியாக, வருமான ரீதியாக, தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனம் தேவை. ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்க்கணும். மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், இடமாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயம் ஜாதக தசாபத்தினால தான் கண்டிப்பா நல்லது உண்டு. இங்க வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையா இருக்கணும், கொஞ்சம் பிரச்சனை குறையும் பாத்துங்க. வேலை இடமாற்றம் மாறிக்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான ஒரு சிந்திச்சு செயல்பாடு குணம் எல்லாமே பாருங்க. இந்த உத்திராடத்துல பிறந்தா கண்டிப்பா இருப்பீங்க. பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, யார்ட்டையும் கை கட்டி நிக்க மாட்டீங்க, யார்ட்டையுமே அவசியம் கிடையாது. உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரமா வரும். ஆகஸ்ட் 16 அப்புறம் சுப செலவு, சுபகாரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு, வெளியூர், அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, நல்ல விஷயம், நல்ல காரியங்கள் எல்லாமே தேடி வருதுங்க. இது கூட ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. பணம், பொருள், வீடு, இடம், பூமி, நிறைய தடங்களை பார்த்தது யாரும் உத்திராடத்துல பிறந்தவங்க நீங்க கேட்டு பாருங்க. அடுக்கடுக்க சொல்லுவாங்க, ஐயோ நான் புழுஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு தடங்களை சந்திச்சு யாருன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க மட்டும்தான். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தா யார் உத்திராடத்துல பிறந்தவங்க மட்டும்தான். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு. அரசியலோ, அரசாங்கமா, படிப்பா, கல்வியா, வேலையா, தொழிலா, உத்தியோகமா எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது பாருங்க. ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க, ஒரு லீடரா நீ போறீங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு இந்த சுக்கிர பயிற்சியில. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.